அனைவருக்கும் வணக்கம். நான் கணேஷ் தாஸ். இது AutoLogs.in. ஸோ எல்லோரும் நல்லபடியாக தானே இருக்கீங்க? தயவு செஞ்சு எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே இருங்க, வீட்டுக்குள்ளேயே சேஃபாக இருங்க. இந்த கொரோனா பிரச்சனை வந்து இப்போ சாதாரண வைரஸ் பிரச்சனை மட்டும் இல்லை, பசி பிரச்சனையாகவும் மாறிட்டே வருது. ஸோ நம்ம எவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளே சீக்கிரமாக இருக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனை நார்மலாகும். நார்மலானது தான் வந்து நம்ம வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிப்போம். ஸோ டெய்லி லேபர்ஸும் வந்து அவங்க வேலைக்கு போய் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு அவங்க பார்க்க முடியும். இல்லைனா வந்து திருப்பி வந்து இந்த பிரச்சனை வந்து நீடிச்சுக்கிட்டே தான் போகுது. இது வந்து சாதாரண வைரஸ் பிரச்சனையிலேருந்து பசி பிரச்சனையாகி பசியால் சாகக்கூடிய நிலைமை வந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய நிறைய பாசிபிலிட்டிஸு இப்போது இருந்துகிட்டே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க பசியால் வாடுறாங்கன்னா தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பை தயவுசெய்து செய்யுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படின்னா பார்த்தீங்கன்னா பைக்கை எப்படி மெயின்டைன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். போன வாரம் வந்து காரை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தோம். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா இங்கே மேலே கிளிக் பண்ணுங்கள், லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா தயவுசெய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வந்து இந்த வீடியோ பண்ணால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கருத்து இருந்தாலும் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுறதுனால தான் வந்து இந்த சேனல் வந்து நிறைய பேரை போய் சேரும். அதனால தயவுசெய்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் கண்டிப்பாக சேரும். சரி, வாங்க பைக்கை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். When the bombs scream until our last breath, every heartbeat. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சின்ன வீடியோ தான். ஏன்னா வந்து பைக்கு சின்ன வண்டி, ஸோ ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. முடிஞ்ச அளவுக்கு வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவையாக வந்து உங்கள் பைக்கை வந்து நல்லா மெயின்டைன் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். இந்த டிப்ஸ் எல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வண்டியை மட்டும் நல்லா வச்சுக்கிறது மட்டும் இல்லை, வண்டியை வந்து நல்லா வச்சுக்கிறதுனால உங்களுக்கு ரீசேல் வேல்யூவும் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னு வெளியே போகும்போது கூட வண்டி நல்லா இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம மட்டும் தனியாக எப்போவுமே பைக்கில் போகிறது கிடையாது, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நம்ம சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். சரி, முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி எங்கே தேடி கண்டுபிடிச்சிங்கனாலும் தயவுசெய்து வண்டியை வந்து க்ளீனாக வந்து வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ வண்டியை க்ளீன் பண்ணலாமா? சரி, வண்டியை க்ளீன் பண்ணியாச்சு. வண்டி க்ளீன் பண்ணும்போது நான் ஒரு விஷயம் பண்ணேன். என்ன பார்த்தீங்கன்னா வந்து வண்டி க்ளீன் பண்ணும்போது செயினை வந்து லூப் பண்ணேன். செயினை லூப் பண்ணும்போது வண்டியும் ஸ்டார்ட் பண்ணேன். செயினை வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஸ்வலாக வந்து 300 to 600 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் நீங்கள் வந்து செயினை வந்து லூப் பண்ணணும். இல்லை செயினை வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, நீங்கள் ரொம்ப கிலோமீட்டர் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் போயிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து செயினை வந்து லூப் பண்ணும். அன்வான்டாக லூப் பண்ணினா லூபிங் காஸ்ட்டும் அதிகமாகவும் ப்ளஸ் செயினும் வந்து சீக்கிரமாக ஓன் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வண்டியை க்ளீன் பண்ணும்போது காரை எப்படி வெட் கிளாத் ட்ரை கிளாத் அப்படின்னு 2 கிளாத்தாக க்ளீன் பண்ணிங்களோ அதே மாதிரி பைக்கையும் வந்து வெட் கிளாத் ட்ரை கிளாத்னு க்ளீன் பண்ணுங்கள். இது வந்து 2-3 விஷயம் இருக்குது. முதல் விஷயம் பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் மார்க்ஸ் க்ரியேட் ஆகக்கூடாது, அதுக்காக ட்ரை கிளாத்து. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து சீட்டில் ஈரம் அப்படி தங்கிடுச்சுன்னா வந்து சீக்கிரமாக வந்து சீட்டும் வந்து ஓன் அவுட் ஆகிடும். மூணாவது பார்த்திங்கன்னா வந்து திருப்பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து வெட் கிளாத் ட்ரை கிளாத் அப்படின்னு 2 கிளாத்தில் வந்து க்ளீன் பண்ண பழகுங்க. ஸோ அதனால் வந்து வண்டியோட லைஃப்பும் வந்து அதிகமாக இருக்கும், பெயிண்டோட லைஃப்பும் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் செயினை லூப் பண்ணேன். ஸோ நம்ம செயினை வந்து ஒரு சர்டன் பீரியடில் பண்ணுங்கள். இது 2த்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணாச்சு. வண்டி எதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஐடியல்லே இருக்க விடுறேன்னா இந்த மாதிரி ஐடியல்லே இருக்க விடுறதுனால என்ன ஆகும்னா வந்து இன்ஜினும் ஹீட் ஆகும் ப்ளஸ் பேட்டரியும் வந்து ரீசார்ஜ் ஆகிடும். ஸோ இது 2மே நடக்கிறதுனால வந்து கொஞ்சம் வாமான வண்டியை வந்து ஒரு சின்ன ஸ்பின் எடுத்துகிட்டு போகலாம். வாங்க ஒரு ஸ்பின் எடுத்துகிட்டு போகலாம். ஹெல்மெட் போடு.
சரி, ஒரு வண்டி வந்து ரவுண்ட் எடுத்துகிட்டு போயாச்சு. வண்டி எங்கே எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் இருந்த பெட்ரோல் பங்குக்கு தான். பெட்ரோல் பங்குக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக வண்டி வந்து ரொம்ப நாள் வீட்டிலே இருந்தனால கண்டிப்பாக வந்து டயரோட ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக இறங்கிட்டு இருக்கும். ஸோ வந்து டயரை வந்து எடுத்தோடனே வேகமாக ஓட்டாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக கொண்டு போய் டயரை செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கரெக்டாக இருந்தால் மட்டும் வந்து நல்லா ஓட்டுங்க. இந்த மாதிரி வந்து ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறதுனால டயரும் வந்து சீக்கிரமாக ஓன் அவுட் ஆகுது. அதோட லைஃப்பும் வந்து ரொம்ப நாள் வரும். ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கிங் தான். வண்டியை முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸில் இந்த மாதிரி க்ளோஸ்டான பார்க்கிங்கில் இல்லைனா வந்து கவர் போட்டு மூடுங்க. ஸோ இந்த மாதிரி மூடுறதுனால டஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது கொஞ்சம் குறைக்கலாம். பைக் கவர் போட்டால் கூட உங்களுக்கு டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். பட் வந்து நீங்கள் கவரே போடலைன்னா ரொம்ப டஸ்ட் ஆகும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸில் க்ளோஸ்டு பார்க்கிங்கில் இல்லைனா வந்து பைக் கவர் போட்டு மூட பழகுங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் தான் வந்து உங்கள் பைக்கை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கான பாயிண்ட்ஸு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் பைக்கை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ நல்ல விஷயத்தை எப்போவுமே நல்ல 4 பேருக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களோட பைக்கையும் வந்து நல்லா பார்த்துக்கட்டும். இது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கை இப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறதுனால வந்து இந்த பைக்கோட ரீசேல் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என் சேனலுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து அழுத்துங்க. ஸோ ஏதாவது புது வீடியோ வந்ததுன்னா இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். திருப்பியும் அடுத்த வீடியோவில் BS6 இன்ஜினை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தயவுசெய்து வீட்டுக்குள்ளேயே இருங்க, சேஃபாக இருங்க, ஸ்டே சேஃப். வெளியே போகிற மாதிரி இருந்தால் தயவுசெய்து ஹெல்மெட் போடுங்க. கார் ஓட்டுற மாதிரி இருந்தால் சீட் பெல்ட் போடுங்க. ட்ரைவ் சேஃப், ட்ரைவ் ரெஸ்பான்சிபிளி, டு நாட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். நன்றி, வணக்கம். ஓகே, Pick up my sword, yeah, there's nothing I won't do. When you sound the alarms and the chaos is rising, leading the charge, I'm coming to fight. I swear on the breath that I breathe, I'll never retreat.